அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ பத்தி ஒரு விளம்பரம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச தேவையான விஷயங்கள நம்ம எடுத்துக்குவோம். தமிழ்நாடோட எக்கனாமிக் குரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 9.69% இருக்கு. அக்கார்டிங் டூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அமைச்சகம் படி அவங்க வெளியிட்ட தரவுகளின்படி பார்க்கிறப்ப, நம்மளோட ரியல் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது 9.69%ல இருக்கு. சரிங்களா? ரியல் எக்கனாமிக் குரோத்ல இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இதுவே நாமினல் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு 14.20% வந்து இருக்கு. இந்த நாமினல் எக்கனாமிக் குரோத்ல வந்து இன்ஃப்ளேஷன கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது 2த்துலயுமே ரியல் எக்கனாமிக் குரோத்தும் சரி, நாமினல் எக்கனாமிக் குரோத்லயும் சரி, இந்தியாவில டாப் ஸ்டேட் யாருன்னா தமிழ்நாடு தான். ஸோ நம்மளோட முக்கியமான திட்டங்கள் பத்தி குடுத்திருக்காங்க. அந்த திட்டங்கள்ல எவ்வளவு பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படிங்கிற பெனிஃபிஷியரி டேட்டாவும் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? மகளிர் உரிமை தொகை அப்படின்னா 1,00,00,000 பேருக்கு மேல. சரிங்களா? அதே மாரி தமிழ் புதல்வன், விடியல் பயணம் திட்டம், ஃபார்மர்ஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி குடுக்கக்கூடிய திட்டம், முதல்வர் முகவரி திட்டம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம். ஓகேங்களா? இந்த மாரி பல திட்டங்கள் வந்து குடுத்திருக்காங்க. இதுல கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்களுக்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி குடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப கைத்தறி நெசவாளர்கள், ஹேண்ட்லூம் வீவர்ஸ் அப்படின்னா கைத்தறி நெசவாளர்கள். அவங்களுக்கு 300 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா குடுக்குறாங்க. இதுவே விசைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது பவர்லூம் வீவர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு 1000 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிய வந்து அரசாங்கம் ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய தலைப்புச் செய்தியில இந்தியாவுக்கும், யுனைட்டட் கிங்டம்க்கும் ஓகேங்களா, பிரிட்டன் இருக்காங்களே, அவங்களும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது அ அக்ரீமெண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் ஓகேங்களா. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் மூலியமா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு போகக்கூடிய பொருட்கள். ஓகேங்களா? இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு போகக்கூடிய பொருட்கள், அங்க பிரிட்டன்ல வச்சு விக்கிறப்ப அதுக்கு வரிகள் அப்படிங்கிறது கம்மியாகும். அதே மாரி பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கும் இங்க வரிகள் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அதனால இந்தியாவிலிருந்து போகக்கூடிய முக்கியமான ஜவுளி பொருட்கள், நமக்கு காகிதங்கள், நெகிழி பொருட்கள் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்ல வந்து வரிகள் கம்மியாகும். அங்கிருந்து வரக்கூடிய காஸ்மெட்டிக்ஸு அண்ட் தென் பிஸ்கட்ஸ், ஆ மெடிக்கல் டிவைஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வரிகள் அப்படிங்கிறது கம்மியாகும். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமென்ட்டோட அப்ஜெக்டிவே என்னன்னா, 2 நாட்டிலயும் தங்களோட நாடுகள் மேல போடக்கூடிய நாடுகளோட பொருட்கள் மீது போடக்கூடிய வரிகள வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்ப பிரிட்டிஷோட பொருட்களுக்கு இந்தியாவுல வரி கம்மியாகுது. இந்தியாவோட பொருட்களுக்கு பிரிட்டன்ல வரி கம்மியாகுது. இதுதான் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமென்ட்டோட ஒரு பேசிக் ஐடியாவாகவே இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமென்ட்டோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவு அப்படிங்கிறது 1.79 லாக் குரோர்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இத இன்கிரீஸ் பண்ணணும். இத வந்து அடுத்த 10 வருஷத்துல இன்னும் ஒரு 2 மடங்கா இத இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்க இலக்காகவும் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. சரியா? ஸோ அதான் முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, HDI ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. HDI ரேங்கிங்ஸ் வந்து UNDP வெளியிடுறாங்க. அது நமக்கு தெரியும். ஆ எத பேஸ் பண்ணி அப்படின்னா, ஆ நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அடுத்ததா எஜுகேஷன், அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி தான் நமக்கு வெளியிடுறாங்க. எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட கேள்வினா இதான். என்ன இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி வெளியிடுறாங்க அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேங்கிங் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, 134வது இடத்துல இருந்திருப்போம். இப்போ 130வது இடத்துக்கு வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ இப்ப இந்த வருஷத்தோட ரேங்கிங் 130 நம்பர். இந்த வருஷம் நம்மளோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் வந்து 130. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கோர் வந்து 0.685ல இருக்கும். சரிங்களா? ஸ்கோர் வந்து 0.685. நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது 72. ஓகேங்களா? சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது 72 இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனிநபர் வருமானம். ஜிஎன்ஐ பெர் கேப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஜிஎன்ஐ பெர் கேப்பிட்டா அப்படிங்கிறதும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9,046.76 அமெரிக்க டாலர்களாக இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஜிஎன்ஐ பெர் கேப்பிட்டா அப்படிங்கிறதும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு டேட்டாவ நமக்கு குடுத்திருந்தாங்க யுஎன்டிபி ரிப்போர்ட். சரிங்களா? இந்தியா மீடியம் ஹியூமன் டெவலப்மென்ட் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுல நம்ம இருக்கோம். சரியா? ஸோ HDI ரேங்கிங்ஸ பத்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. போன ரேங்கிங்ஸையும் பார்த்துக்கோங்க. இந்த ரேங்கிங்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாரி என்ன இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா,
நமக்கு இங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டுல இந்த "இன்னுயிர் காப்போம், நம்மை காப்போம் 48" அப்படிங்கிற திட்டம் இருக்கோ, அந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்க, இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆன நபர ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறவருக்கு ரூ. 5000 குடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த ஆக்சிடென்ட் ஆன நபர் 48 மணி நேரங்களுக்கு சிகிச்சை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ரூ. 1,00,000 இருந்துச்சு. இப்போ அத ரூ. 2,00,000 வரைக்கும் சிகிச்சை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, 723 மருத்துவமனைகள் இருக்கு. இதுல 250 மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனைகளா இருக்கு. மீதி 473 பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸா வந்து இருக்கு. சரிங்களா? இது "இன்னுயிர் காப்போம், நம்மை காப்போம் 48" திட்டத்துக்கு கீழ். 48 மணி நேரங்களுக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் சிகிச்சை பார்த்துக்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. இதே மாதிரியான ஒரு திட்டத்த மத்திய அரசாங்கம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு கீழ ரூ. 1,50,000 வரைக்கும் சரிங்களா? ரூ. 1,50,000 வரைக்கும் சிகிச்சை பெற்றுக்கலாம். ஓகேங்களா? ரோடு ஆக்சிடென்ட்டால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகள்ல ரூ. 1,50,000 வரைக்கும் சிகிச்சை பெற்றுக்கலாம். அதே மாரி முதல் 7 நாட்களுக்கு வந்து அவங்களுக்கு சிகிச்சை வழங்குவாங்க. சரிங்களா? 7 நாளைக்கு ரூ. 1,50,000 வரைக்கும் அந்த சிகிச்சை அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? தமிழக அரசாங்க திட்டத்துக்கும், இந்த திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க 7 நாள்னு சொல்றாங்க. நம்ம 48 மணி நேரம்னு சொல்றோம். ரூ. 1,50,000 குடுக்குறாங்க. நம்ம ரூ. 2,00,000 வந்து குடுக்குறோம். சரிங்களா? இதுதான் இந்த 2 திட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதே மாரி மத்திய அரசாங்கத்தோட திட்டத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியா நடைமுறைப்படுத்தக்கூடிய முகமையா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி வந்து இருப்பாங்க. சரியா? நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி தான் இத நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்க போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது இந்தியாவுல எப்பயுமே எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்னா, அந்தமான் நிக்கோபார்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மாரி நிக்கோபார்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படியே மே கடைசியில இல்ல ஜூன் 1 வீக்ல வந்து கேரளாவுக்கு வரும். ஸோ நிக்கோபார்ல மே 13ஆம் தேதியே இந்த மழை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூசுவலா எப்ப அந்தமான் நிக்கோபார்ல மழை ஆரம்பிக்கும்னா, மே 20 தான் ஆரம்பிக்கும். இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடியே மழை வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் அவ்வளோதான். இன்னொரு 2 வாரத்துல பார்த்தோம்னா, மான்சூன் சீசன் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து குடுத்திருந்தாங்க. அடுத்ததா இங்க ககன்யான் திட்டம் எப்பதான் ககன்யான் திட்டத்த அனுப்ப போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2027ல அனுப்பிருவோம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னா ஜனவரி டூ மார்ச்சுக்குள்ள 2027 ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ள இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது விண்ணுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறத இஸ்ரோவோட சேர்பர்சன் வந்து சொல்லியிருக்கார். ஸோ ஜஸ்ட் எப்போ அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.